வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா காய்க்கிறேன். ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் வடிவாக சொல்ல வேணும். நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதோட மக்கள் பிரதிநிதியாக 27,000 ஓட்ஸோடு நீங்கள் என்ன அனுப்பிடுறீங்க பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. சில நேரங்களில் சட்டச்சிக்கல் இருக்கிறபடியாக என்னோட ஒன்றுமே சொல்லாமல் இதை சொல்லலாமல் இருந்தது. தேங்க்யூ. கணவர் கவனமாக அவரோட சொல்லி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு எங்களோட தமிழ் புலம்பெயர் உறவுகள் தார சப்போர்ட் வந்து அம்மா அப்பா இல்லை, பட் அதை விட பெரிய சந்தோஷம். இப்போ தான் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பியிருந்தவன் என் வாய்ஸ் மாதிரி உண்டு மீமி பண்ணி திருப்பியும் ஏதோ புலம்பெயர் உறவுகளை பற்றி கேளு மக்களாச்சு மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறோம். நிறைய சோதர நாட்கள் யாராவது தான் ஒன்று ரெண்டு பேர் அட்பிரேக்ஸ் டிசேபிள்ட். ஓகே, ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த சில பேருக்கு நான் கதைச்சதையோ என்னமோ தெரியல, ஏதோ எடுத்து ஏஐயில் போட்டு ஏதோ கொஞ்சம் வீடியோ அருமத்துறை ஜசிகர்ன்ட்டு நான் நினைக்கிறேன். டாக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்பிபி சப்போர்ட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் யாரோ ஒரு ஆள் ஏதோ போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் சில விஷயம் நான் அவங்கள ஓட்டுனா சொல்லணும். இன்றைக்கு 28ஆம் தேதி 25, 26, 27 இந்த 3 நாளும் யாழ்ப்பாணத்து சரியான மழையாக இருந்தது எனக்கு தெரியும். 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அமர்வு தொடங்கினது. 25, 26, 27 இந்த 3 நாளும் வந்து பாராளுமன்ற அமர்வு எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அது சம்பந்தமான கடிதத்தை உங்களுக்கு வேணுமெண்டா காட்டலாம். ஸோ அதில் எனக்கு வந்து 25 கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் 7ல் வந்து எனக்கு 2021 கோவிட் நேரம் வந்து வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பட்டது. அப்போ ஆக்சிடென்ட் பட்ட நேரம் அந்த நேரம் போலீஸ் ஒருத்தரும் இல்லாதபடியாக அதுக்கு 2022, 23 போட்ட வழக்கு இருந்தது. அது பெண்டிங் தானே. வழக்கு போட்டவர்களாலும் வராமல் எடுத்துக்கிட்டு இருந்தவர், திருப்பி வந்திருந்தவர். அதான் அந்த வழக்கு நிலுவைதான் அன்றைக்கு வந்து 25ஆம் தேதி வந்திருந்தது. எந்த லோயரும் வந்து ஃபாரினுக்கு போனபடியாக எனக்கு அது டீட்டெயில் தெரியாதபடியாக 25 கோடிங் போட்டு 26 திருப்பி போட்டபடியாக அன்றைக்கு 28ஆம் தேதி போய் நான் அந்த வாரண்டை கேன்சல் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சட்டத்துறையை சரியாக மதிக்கிறேன். நான் சட்டத்துறை எப்போவுமே சுயாதீனமாக இயங்கணும். இப்போ நான் சட்டங்களை ஆக்குற ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினர். ஆகவே சட்டத்துறையை வந்து நான் ஒரு நாளுமே அவமதித்து மக்களை பார்க்க வரையிலன்னு சொல்லி குறை இருந்தது. பட் எனக்கு சட்டத்துறையை மதிக்க வேண்டிய தேவை இருக்கிற இந்தியா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக. அது தவிர உங்களுக்கு பார்த்தா தெரியும், 20 கோல் வந்து ஒன்றுக்கு 3 ஃபோன்றுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி கொண்டிருக்கேன். அது தவிர 27ஆம் தேதி வந்து எனக்கு மன்னார் கோர்ட்ஸ்லையும் மற்றது சாவச்சேரி கோர்ட்ஸ்லையும் ஒரே நேரத்தில் இருந்தது. அப்போ அதுக்கு வந்து கடிதம் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இது வந்து அரச பணி என்று போட்டு தெரியும். தெரியல, அதில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கடிதம் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் நான் பார்லிமெண்ட்டில் இன்டராக்டிவ் செஷன் இருந்தபடியாக உங்களுக்கு தெரியும். இன்டராக்டிவ் செஷனில் இருந்தபடியாக எனக்கு அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் என்றால் அது வந்து மஸ்ட். உங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒன்று தெரிய வேணும், பாராளுமன்றத்தில் அமர்வுகள் நடக்கிற நாடுகளில் பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் இருக்குது. பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதால் வந்து எனக்கு பாராளுமன்றம் கட்டாயம் போக வேண்டி இருந்ததால் எனக்கு அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள். அவர் பாராளுமன்றத்தில் நின்றவர். அதால் அந்த உரண்டை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு வந்து அவர் கடிதம் தந்திருக்கணும். 2 கோர்ட்ஸுக்கும் கடிதம் தந்திருக்கணும். அந்த கோர்ட்ஸுக்கு 2 கடிதம், அதோட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் 3 கடிதம் தந்திருக்கணும். ஸோ இங்கே நான் பார்த்தேன்னா இப்போ உங்களுக்கு சில விளங்கணும். இப்போ சில பேர் வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 20 வருஷமாக இருக்கிறார்கள். ஸோ அவைக்கு வந்து இந்த இன்ட்ரடக்டரி செஷன், அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி அந்த சட்டங்கள் இயற்றப்படுறது, எப்படி ஒரு உறுப்பினர்கிட்ட உரிமைகள் என்ன, உறுப்பினர் வந்து என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது, அந்த இன்ட்ரடக்ஷன், அந்த பார்லிமெண்ட் கோயிலில் வர இன்ட்ரடக்ஷன் வந்து அவைக்கு அது தேவையில்லை. ஸோ அவை வந்து வடக்குலையோ குளக்குலையோ நின்று வேலை செய்யலாம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ என்ன மாதிரி புது எம்பிமா வந்து அது கட்டாயம் போக வேண்டிய தேவை இருந்தது. அதால் தான் கோர்ட்ஸுக்கும் போக முடியாமல் இருந்தது. கோர்ட்ஸுக்கும் இப்போ அந்த கடிதங்கள் எடுத்துக்கிட்டு நான் நேற்று இன்றைக்கும் வந்து அந்த லீகல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு பிறகு நீங்கள் அதில் வடக்கு கிழக்கில் என்ன பார்க்கலாம். நான் ஃபுல்லாக நிற்பேன் அங்கே.
நான் அங்கேருந்து வந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 4 மாதம் 6 மாதத்தில் மக்களாக விரும்பி 27,000 ஓட் போட்டு வந்த ஒரு எம்பி. ஸோ எனக்கு ஒரு கட்சி இல்லை, கட்சி அமைக்கிறோம். என்னோட பாய்ஸ் நிற்கிறாங்க ஒண்டா. ஸோ அதை வந்து இந்த சிவப்பு கலரும் ரெட் கலரும் டிஷர்ட் போட்டு கொண்டு இப்போ நம்ம ரிட்டன் டிஷர்ட்டில் ஏதாவது ஒன்று போட்டுருக்கணும். ஸோ அவைகிட்ட நீங்கள் நேரடியாக உதவிகள் கேட்கலாம். என்னோட கான்டாக்ட் பண்ணா அவை கிடைச்சிங்கன்னா அவையோட கிடைச்சிங்கன்னா எனக்கு 2 டிஷர்ட் போட்டு யார் இருந்தாலும் அவருடைய மொபைல் நம்பர் இருக்கும், பர்சனல் மொபைல் நம்பர் இருக்கும், அவரோட கழிச்சு உடனடியாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். நான் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கேன் ஜெஃப்னாக்கு. நான் வரையில் வந்து செய்யலை, மக்களாக நிற்க தான் வந்து கொண்டிருக்கேன். தேங்க்யூ. இதுவரைக்கும் என்ன உயிர் போட வச்சிருந்த என்னுடைய தமிழ் மக்களுக்கு நன்றி. மற்ற இன்னும் 2 விஷயங்கள் சொல்கிறோம். முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் 3 தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்கள் இருக்குது. அதால் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் அங்கே தரணி மீற முடியாத ஒரு நிலைமையில் தமிழன் என்று சொல்கிறதுக்கு ஒரு நிலைமையை யாழ்ப்பாண மக்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். காலம் போய்க்கு அது மாறும் நினைக்கிறேன். பார்ப்போம், டைம் போய்க்குள்ள உங்களுக்கு அது விளங்கும். தலைவன் அவ்வளோ சிங்கள மக்களுக்கு முன்னால், அவ்வளோ எம்பிக்கு முன்னால் தேசிய தலைவர் வந்து எங்களோட கடவுள்னு சொல்லி போட்டு நான் நிற்கிறேன். ஆனால் அதை பற்றி கதைக்க மாட்டோம். சரி, ஓகே, அரசியல்படுத்தி அங்கே விளங்கும். அவைக்கு அரசாங்கம் நேர உதவியை செய்ய சொல்லும், அவைக்கு கொடுத்து விடும் காசு. அதை நீங்கள் செய்ய மாட்டோம். இப்போ சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கிற தமிழ் எம்பியாக சுயேட்சை குழுவால் போன எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும்னா பொதுமக்கள்கிட்ட ஃபண்டிங் எடுத்து தான் செய்யணும். எனக்கு அது முக்கியமாக அந்த யூடியூப்பில் அடித்து போடுறாங்க, அது போதுங்க. இப்போ எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ அவங்களுக்கு ஒரு கட்சியோ இல்லை. ஸோ பொதுமக்கள்கிட்ட சப்போர்ட்டில் பொதுமக்கள்கிட்ட வேண்டி தான் பொதுமக்கள்கிட்ட செய்ய வேண்டியிருக்கணும். எங்களுக்கு ஒரு பன்முகப்படுத்த நிதி ஒன்றுமே ஒதுக்கணும். ஈவன் உங்களுக்கு தெரியும், நான் என் சொந்த காலம் வந்து கொண்டிருக்கேன், உங்களோட படிய பாருங்க. ஸோ நான் தான் ட்ரை பண்ணி வந்துകൊണ്ടിருக்கேன். அதால் உங்களை இளங்கும் என்னால் செய்யக்கூடிய லிமிட் ஒன்று இருக்குது. பட் மக்களோட மக்களாக நான் அங்கே நிற்பேன். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், யாழ்ப்பாணத்திலிருந்து.